சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலுக்கு ஐநா உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு, முக்கிய 4 விடயங்கள் வெளிப்படை, 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹவுதிகள் உரிமை கோரல், ஹமாஸ் பிடித்துச் சென்ற பிணை கைதிகளில் 3 பேரின் உடலை காசாவில் இருந்து மீட்ட இஸ்ரேல், முடிவில்லாமல் நீளும் போரை நாங்கள் விரும்பவில்லை, போர் நிறுத்தத்திற்கு புடின் தயார். இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஐசிஜே என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட நீதிமன்றம் தெற்கு காசா நகரமான ரஃபாவில் தனது ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு நேற்று இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் இந்த உத்தரவுக்கு இணங்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் அந்த நாட்டின் மீது தனிமைப்படுத்தப்பட்ட அழுத்தம் அதிகரிக்கும் என்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. காசாவில் இடம்பெறும் போரில் இஸ்ரேலின் நடத்தை பற்றிய விமர்சனம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ரஃபாவின் நடவடிக்கைகளில் இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவும் கூட எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் 3 ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன. ஐக்கிய நாடுகளின் மற்றுமொரு நீதிமன்ற தலைமை வழக்கு தொடுநர் ஹமாஸ் அதிகாரிகளுக்கும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கும் பிடியாணையை கோரியுள்ளார். இந்த சூழ்நிலையில் நேற்று வெளியான சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் இஸ்ரேலின் சர்வதேச நிலைப்பாட்டிற்கு ஒரு பின்னடைவாக இருந்தாலும் தமது உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த ஐக்கிய நாடுகளின் சர்வதேச நீதிமன்றக்கு காவல் படை எதுவும் இல்லை. முன்னதாக அந்த நீதிமன்றம் உக்ரைன் மீதான அதன் முழு அளவிலான படையெடுப்பை நிறுத்துமாறு 2022 ரஷ்யாவுக்கு உத்தரவிட்டது. எனினும் ரஷ்யா அதனை புறக்கணித்து விட்டது. இதேவேளை ஐசிஜேயின் தீர்ப்பின் முக்கிய 4 கூறுகளாக தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்ட சர்வதேச நீதிமன்றம் அவசரமாக தேவைப்படும் அடிப்படை சேவைகள் மற்றும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி கிடைப்பதற்காக எகிப்துக்குள் ரஃபா கடந்து செல்லும் பாதையை திறந்து வைக்குமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஐக்கிய நாடுகள் சபையால் அனுப்பப்படும் எந்தவொரு உண்மையை கண்டறியும் சர்வதேச புலனாய்வாளர்களை முற்றுகை பகுதிக்குள் நுழைய அனுமதிக்குமாறு நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் ஐசிஜேயின் இஸ்ரேல் உத்தரவிடப்பட்ட நடவடிக்கைகளை பயன்படுத்துவதில் அதன் முன்னேற்றம் குறித்து ஒரு மாதத்திற்குள் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இஸ்ரேல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினர் இல்லை என்பதால் நெதன்யாகு மீது உடனடியாக வழக்கு தொடரும் ஆபத்துக்கள் இல்லை என கூறப்படுகின்றது. இருப்பினும் கைது அச்சுறுத்தல் காரணமாக இஸ்ரேலிய தலைவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதில் கடின நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஏமன் குழுவின் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தலைநகர் சனாவில் நடைபெற்ற பேரணிகளில் ஏராளமான ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் ஹவுதிகள் 3 கப்பலை தாக்கியதாக கூறுகிறார். அரேபிய கடலில் உள்ள இஸ்ரேல் கப்பல் MSC அலெக்சாண்ட்ராவில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறினார். செங்கடல் வழியாக செல்லும் கிரேக்க கப்பல் மீது 2வது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். ஹவுதிகள் ஏவுகணைகளை பயன்படுத்தி 3வது கப்பலையும் தாக்கியுள்ளனர். இது மத்திய தரை கடலில் இஸ்ரேலிய கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கிற்கான பொறுப்பை கொண்ட அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமனில் ஒரு கப்பல் ஏவுகணை தளத்தை அதன் படைகள் வெற்றிகரமாக தாக்கியதாக கூறியுள்ளது. தரை தாக்குதல் கப்பல் ஏவுகணை அமெரிக்க மற்றும் ராணுவ கூட்டணி படைகளுக்கும் அப்பகுதியில் உள்ள வணிக கப்பல்களுக்கும் உடனடி அச்சுறுத்தலை வழங்கியது என்று கூறி சென்காம் அதன் தாக்குதலுக்கு நியாயப்படுத்தியது. ஏமனில் உள்ள ஹவுதி படைகள் இஸ்ரேலிய நிறுவனங்கள் அல்லது துறைமுகங்களுடன் தொடர்பு கொண்டு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து பல மாதங்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்ரேல் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரும் போது கப்பல் போக்குவரத்து மீதான தங்கள் தாக்குதல்கள் முடிவுக்கு வரும் என்று ஹவுதி தலைவர்கள் கூறியுள்ளார்கள். பலஸ்தீனியர்களுக்கு பொது ஆதரவை காட்ட நேற்று வெள்ளியன்று தலைநகர் சனாவில் ஆயிரக்கணக்கான ஹவுதி ஆதரவாளர்கள் கூடியதாகவும் இது வாராந்திர நிகழ்வாக மாறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒரு பக்கம் பிணை கைதிகளை மீட்க முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் மறுபக்கம் இனிமேல் ஹமாஸ் அமைப்பால் இஸ்ரேல் நாட்டிற்கு அச்சுறுத்தல் இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் வரை போர் ஓயாது என இஸ்ரேல் தெரிவித்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது பலஸ்தீனியர்கள் அதிகளவில் வசித்து வரும் ரஃபா நகர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கிடையே பெண் ராணுவ வீரர்களை பிடித்து வைத்திருக்கும் வீடியோவை வெளியிட்டது. இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்பு இணைந்து நடத்திய நடவடிக்கைகளில் 3 பிணை கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஹனான் ஜாப்லோன்கா, மைக்கேல்
நிசென்பாயும் ஓரியன் ஹெர்னாண்டஸ் ஆகியோர் காசா முனையில் கடத்தி செல்லப்பட்டார்கள். தற்போது அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. 121 பிணை கைதிகள் இன்னும் ஹமாஸ் பிடியில் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது. 37 பிணை கைதிகள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. காசாவில் உள்ள யஃபாலியா நகரில் உடல்கள் மீட்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது மட்டுமல்லாது இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு வழிவகுத்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினர் 7 இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக பிடித்து சென்ற காணொளியை இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒளிபரப்பியுள்ளன. தெற்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளத்தில் இந்த கடத்தல் சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பணைய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதான அழுத்தத்தை இந்த காணொளி தீவிரப்படுத்தும் என்பது இஸ்ரேலிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் உக்ரைனில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள ரஷ்ய அதிபர் தயாராக இருப்பதாக அவரது அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த செய்தி நிறுவனம் வெள்ளிக்கிழமை கூறியதாவது, உக்ரைனில் தங்களுக்கும் அந்த நாட்டு படையினருக்கும் இடையே மோதல் நடைபெற்று வரும் பகுதிகளில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள அதிபர் விளாடிமிர் புடின் தயாராக இருப்பதாக இந்த விவகாரம் குறித்து நன்கு அறிந்த 4 ரஷ்ய அதிகாரிகள் கூறியுள்ளனர். உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் தனது தாக்குதல் நடவடிக்கைகளை முற்றிலுமாக நிறுத்த புடின் ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தற்போது உக்ரைன் படையினர் வசமிருக்கும் மேலும் சில பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்ய படை தாக்குதல் நடத்தி முன்னேறி வருகிறது. ஆனால் இதன் நோக்கம் புதிய பகுதிகளை கைப்பற்றுவது அல்ல எனவும் உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வர சம்மதிக்க வைப்பதற்கான உத்திதான் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதை சில ஐரோப்பிய நாடுகள் தடுப்பதாக விளாடிமிர் புடின் கருதுகிறார். இது தொடர்பாக தனக்கு நெருக்கமான அதிகாரிகளிடம் தனது அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் போர் நிறுத்தத்தை விரும்பாதவரை தாக்குதலை தொடரலாம் என்பதுதான் புடினின் திட்டம். அவ்வாறு போரை தொடர்ந்து நடத்துவதற்கான வலிமை ரஷ்யாவிடம் உள்ளது. இருந்தாலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே புடினின் விருப்பம். உக்ரைன் போரின் தொடக்கத்தின் போது அனுப்பியதைப் போல மிகப்பெரிய படையை திரட்டி அந்த நாட்டிற்குள் மீண்டும் அனுப்பும் வண்ணம் அதிபர் புடினுக்கு இல்லை. மேலும் நேட்டோ உறுப்பு நாடுகளின் நிலப்பிரதேசங்களிலும் அதிபர் புடினுக்கு ஆர்வமில்லை. அந்த நாடுகளுடன் மோதலில் ஈடுபட்டால் அது மிக பயங்கரமான அணு ஆயுத போராக உருவெடுக்கும் என்பதனால் மோதலை தவிர்ப்பதற்கு புடின் முன்னுரிமை அளிக்கிறார் என்று ரஷ்ய உயரதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தகவல் குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவிடம் செய்தியாளர்கள் வெள்ளிக்கிழமை கேட்டதற்கு, இந்த போரை நிறைவு செய்வதற்காக உக்ரைனுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக இருக்கிறது என நீண்ட காலமாகவே கூறி வருகிறோம். முடிவில்லாமல் நீளும் போரை நாங்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.